ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பாவ் பாஜி கூட நம்ம சைடில் கொடுக்குற பாஜி. ஸோ இது வந்து வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் வச்சு கொஞ்சம் ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ஸோ எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம மெயினாக வந்து ஜாஸ்தி எடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபிகார்ன்ஸ் எடுத்துக்கலாம். பொட்டேட்டோஸ் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. லைக் காலிஃப்ளவர், பீன்ஸ் அண்ட் கேரட்ஸ். இது வந்து இப்போ இது நம்ம வந்து கேப்சிகமும் இது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா மல்டி நியூட்ரிஷனான ஒரு பாஜின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாமே நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆனியன்ஸ், டொமேட்டோஸும் நமக்கு தேவைப்படும். ஸோ அதையும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நமக்கு இந்தளவு குவான்டிட்டி தேவைப்படாது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் லைக் இது வந்து நம்ம ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் சாப்பிட்றதுக்கு உண்டான குவான்டிட்டி தான் வந்து போர்ஷன் தான் வந்து நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே க்ளீனாக வாஷ் பண்ணி பீல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப மைன்யூட்டாக கட் பண்ணணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு நம்ம மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து ஆட் பண்ண போகிறோம். சொன்ன மாதிரி நம்ம வந்து காலிஃப்ளவர்ஸ், பீஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கேப்சிகம் இன்னும் நல்லா ஃப்ளேவரையும் கொடுக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து நான் எல்லாமே ஆட் பண்ணி நான் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டுக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஸோ அது முழுகிற அளவுக்கு அளவாக தண்ணி இருந்தால் போதும். இல்லைன்னா அந்த தண்ணி வேஸ்ட்டாக போயிடும் பின்னாடி. ஸோ அளவாக தண்ணி இருந்தால் போதும். ஸோ இப்போ அதை வச்சுட்டு நான் நல்லா விசில் கொடுத்துக்க போகிறேன். லைக் ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்து நான் விட போகிறேன். அதனால தான் நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா ஸ்மாஷியாக குக் ஆகிடணும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து நான் ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன். ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வாட்டரை வீசிடாதீங்க. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் கொஞ்சமாக தான் சொன்ன மாதிரி வாட்டர் வந்து நான் யூஸ் பண்ணதுனால அந்த வாட்டர் ஃபுல்லுமே நான் வந்து இந்த பாஜியில் நான் யூஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் அது மிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது குழம்புகளுக்கோ இல்லை நீங்கள் சூப் மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெளியே கொட்டிடாதீங்க, அதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் வந்து கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா வெந்திருக்கு. அதுக்கப்புறம் அதே ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து நான் வந்து ஆயில் போட்டுக்க போகிறேன். இது வந்து நார்மல் லைக் ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லுமே பட்டர்லேயும் பண்ணலாம், பட் அது ரொம்பவே ரிச்சாக இருக்கும். பட் நான் வந்து பட்டரை வந்து கூட வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 2 மிக்ஸாக பண்ணிவிட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேல் நல்லா சாப் பண்ண வெங்காயம். ஸோ நல்லா சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நான் ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி நான் வந்து இதை கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹேண்ட்லேயே வந்து கொஞ்சம் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மினி சாப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நான் கார்லிக் பேஸ்ட் மட்டும் போடுறேன். நீங்கள் ஹோமில் பண்ண ஏதாவது யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டோர் பாட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நல்லா நான் போட்டு நல்லா அதை வந்து நல்லா வதக்கிக்க போகிறேன். அதோட ரா ஸ்மெல் எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா அந்த ஆயிலை வந்து வதக்கிக்க போகிறோம். இது கூடவே வந்து இந்த சட்னி யூஸ் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணணுன்னா, நல்லா ஹாட் வாட்டரில் மிளகாயை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இதானதுக்கப்புறமேல அது கூட வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம், உப்பு, புளி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதுதான் அந்த பேஸ்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த மிக்சரில். இது கூடவே வந்து நல்லா சாப் பண்ண டொமேட்டோஸும் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சாப் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஒரு மிக்சியில் ஒரு அடி கூட அடிச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதை வந்து நல்லா நம்ம போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை ஃபுல்லு போகணும். அந்தளவுக்கு நம்ம நல்லாவே வந்து இது சாட்டே பண்ணிக்கணும். இது கூட வந்து நம்ம மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து பாவ் பாஜி மசாலா. ஸோ பாவ் பாஜி மசாலா வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும். நம்ம சில்லி பவுடர் இது எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம சில்லி பேஸ்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சில்லி பேஸ்ட் நீங்கள் போட்டுக்க முடியலனாலும் சில்லி பவுடர் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூட மஞ்சத்தூள், தனியா இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் பாவ் பாஜி மிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பேக்கர்ஸ். நீங்கள் இதுலேயே வந்து எவரெஸ்ட்லேயுமே இருக்குது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா அந்த சட்னிலேயே வந்து புளிப்பு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் நான் அதை டேரெக்டாக அந்த சட்னியும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து கொஞ்சம் ரொம்ப அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள் ஸ்டாக்கையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லாம் வேக வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம அதுக்குள்ளே வந்து ஃபுல் போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அந்த கிரேவி கம்மியாகி கொஞ்சம் ட்ரை ஆகிடும். பட் இட்ஸ் ஓகே. இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த ஸ்மாஷர் எடுத்துக்க போகிறோம். இது நல்லா பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதை விட்டுக்க போகிறோம். அப்போ தான் அது நல்லா பிளெண்டடாக இருக்கும். ரொம்பவும் பண்ணணுன்ட்டு இல்லை, பட் கையில் வந்து நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா பிளெண்டாகி வந்துடும். ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் இந்த வாட்டரையும் நான் போட்டுக்க போகிறேன்.
அப்புறமே நான் என்ன பண்ண போகிறேன்னா பன்னீர் ஆட் பண்ணுறேன். இது கூட நீங்கள் சீஸும் ஆட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாகவே இருக்கும். நான் வெறும் பன்னீர் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணி அது நல்லா பாயிலிங் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டேன்னா பாஜி ரெடி. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் கூட நீங்கள் சர்வ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பட்டர் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். சீஸும் நீங்கள் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் நீங்கள் இந்த பாஜிலேயே கொடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பட்டர் வந்து நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் டேஸ்ட் நீங்கள் பண்ணலாம். சால்ட்டும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சால்ட் வந்து நான் ஏற்கனவே நிறையா போட்டுட்டதுனால நான் வந்து கரெக்டாக இருந்தது, அதனால நான் ஆட் பண்ணல. இல்லை சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஹோம்மேடில் இந்த பன்ஸ் நான் பண்ணியிருந்தேன். அதை தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணேன். நீங்கள் ஸ்டோர்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பன்ஸ் வந்து கிடைக்கும். இது தவாவில் போட்டு நல்லா நம்ம ஆயில் இல்லை பட்டர் போட்டு நல்லா ஒரு திருப்பி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாஜி கூட சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அனியன் கூட சர்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.